யாரையும் தொல்லை தொந்தரவு செய்யாதவனிடம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? போய் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசக்கூடாது, எதையும் திடீர்னு பேசிடக்கூடாது. உங்கள் மேலே ஒரு துளியும் கூட எந்த கோபமும் எந்த நிலையும் எதுவும் செய்யாமல் அவன் பாட்டில் அவன் இருக்கிற ஆளை போய் தொல்லை செய்தீங்கன்னா, நீங்கள் அந்த நேரத்தில் சந்தோஷம், நெகிழ்ச்சி, கேலி, கேவலம், கிண்டல் செஞ்சீங்கன்னா அந்த தாக்கம் உங்களோட 10 மடங்கு, அவனை எப்படி கிண்டல் பண்ணுறீங்களோ அதை விட 10 மடங்கு உங்களை வந்து சேரும். கூடிய விரைவில் 10 நாளில் நிறைய நடக்கும். ஜோசியும் சொல்ல, ஒருத்தங்கால தேவையெல்லாம் மிதிச்சா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை, அவனோட மனசு கொடுக்கக்கூடிய தண்டனை. அவன் அழுதானா பிடிச்சிக்கு, அம்மா அப்பா இப்படி அழுகு வச்ச குழந்தைங்க பிடிச்சிக்க, அந்த மாதிரி ஒன்றுமே செய்யாதான போய்